டாக்டர் ஷியாம் சுந்தர் அவர்கள் பிஎஸ்எம்எஸ். இவர் 4வது தலைமுறை. இவங்க பாரம்பரியமே சித்தா மருத்துவர்கள். அவங்க பாரம்பரியமான வைத்தியத்திலிருந்து இவர் இப்பொழுது முறையாக பிஎஸ்எம்எஸ் முடித்து இப்பொழுது நம்மளுடைய சேனலுக்காக அவருடைய ஆலோசனைகள் நம்ம கேட்க தயாராயிருக்கும். என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். நான் மருத்துவர் ஷியாம் சுந்தர், ஆதி சித்தா கிளினிக், மயிலாடுதுறையில். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் ரீதியாக வரும் நிறைய பேத்துக்கு. அதாவது சின்ன வயசுலேருந்தே ரோடுக்கு பக்கத்துலேயே வீடு இருக்கும். ஸோ நம்ம ஹெவி டிரான்ஸ்போர்ட்ஸ் கிராஸ் பண்ணுறப்போ அந்த வர்ற மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை சின்ன வயசுலேருந்து இன்ஹேல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு பஞ்சு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தொழில் ரீதியான ஒரு விஷயந்தான் ஆஸ்துமாவுக்கு மெயின் காஸ். அது இல்லாமல் சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாடி வெரி சென்சிட்டிவாக அலர்ஜிக்கு சென்சிட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம ஏதோ ஒரு டஸ்ட் பார்ட்டிகளையோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு இதை நம்ம இன்ஹேல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மூச்சுக்குழாய் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடும், அதாவது சுருக்கமடையும். அந்த சுருக்கமடைகிறப்போ நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு மிக கடுமையாக சிரமப்படுறப்போ அந்த விசில் சவுண்ட் வரும். நம்மளோட மூச்சுக்குழாய் வழியாக விசில் சவுண்ட், நம்ம மூச்சு விடுறப்போ விசில் சவுண்ட் வரும். அதுதான் எக்ஸாக்ட் வீசிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வீட்டு ரெமடியிலேருந்தே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வீட்டு ரெமடி என்னென்ன நம்ம பண்ணலாம், இமீடியட்டாக நம்மளுக்கு இப்படி ஒரு இது இருக்கிறப்போ உடனே நம்ம இமீடியட்டாக என்ன வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம என்ன ரெமடி எடுக்கலாம்னு பார்த்தோன்னா, திரிகடுகு, சுக்கு, மிளகு, திப்பிலி, அந்த மாதிரி விஷயங்களை டக்குன்னு ஒரு சுக்கு எடுத்து உரசி தேனில் கலந்து நம்ம நாக்கில் வச்சோன்னு சப்பி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக அதுக்கு க்யூர் ஆகும். சுக்கு, மிளகு, திப்பிலி மூணையுமே டக்குன்னு ஒரு உரலில் இடித்து பவுடராக்கி அதை தேனில் கலந்து சாப்பிட்டா உடனே க்யூர் ஆகும். ஆடதொடை, எல்லா பக்கமும் நம்மளோட நிலத்தோட செடி வகைகளில் அது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். ஆடதொடை, அந்த ஆடதொடை நல்ல கசப்பாக தான் இருக்கும். அந்த ஆடதொடையை டக்குன்னு எடுத்து அதில் ஒரு கஷாயம் போட்டு குடித்தாலோ அந்த மாதிரி நம்மளோட ஹோம் ரெமடிஸ் உடனே எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வெற்றிலை ஆஸ்துமாவுக்கு ரொம்ப நல்லது. வெற்றிலை எடுத்துக்கலாம், துளசி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஹோம் ரெமடிஸ். அது இல்லாமல் நம்ம இது கூட சேர்ந்து நம்மளோட சித்த மருத்துவ ஆலோசனையோட நம்மளோட சித்த மருந்துகளும் எடுக்கிறப்போ கண்டிப்பாக அந்த ஆஸ்துமாவிலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். இது இல்லாமல் சார் எனக்கு நெஞ்சு சளியாக பயங்கரமாக இருக்குது, எனக்கு நெஞ்சில் கட்டியாக ஸ்புட்டம் ரொம்ப எல்லோயிஷாக க்ரீனிஷாக எனக்கு ஸ்புட்டம் எச்சி துப்புறப்போ எனக்கு சளியை துப்புறப்போ வருது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுமே இந்த மாதிரி ஆடதொடை, திரிகடுகு, இந்த மாதிரி விஷயங்களையும் வீட்டு ரெமடியில் ரொம்ப ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றப்போ கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு ரெமடி கிடைக்கும், ஒரு தீர்வு. அப்போ ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி அதை நம்ம உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுன்றதுக்கு ஒரு எமர்ஜென்சியில் நிற்காமல், இருமல் வருதா, எனக்கு ஒரு சளியாக வீட்டில் ரொம்ப சளியாக இருக்கா, தி பெஸ்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு பால். அதாவது அந்த காலத்தில் அது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு நம்ம முன்னோர்கள்கிட்ட. அதாவது ஒரு விஷயத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆஸ்துமா இருக்கிறவங்க, ரொம்ப சளி இருக்கிறவங்க பால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பட் ஆனால் அதே இது மிளகு பால்னு சொல்லுவாங்க. அதே பாலில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகும் பனங்கற்கட்டும் போட்டு குடித்தா அதே மருந்தாக மாறும். அதே பால் குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த பால், இந்த மிளகு, பனங்கற்கண்டு, மிளகுத்தூள் இது மூணையும் போடுறப்போ அதுவே ஒரு மருந்தாக மாறிடும். அந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் சடனாக நம்ம எடுத்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற இமீடியட்டாக யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இதுலேயே நம்மளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்கிறது இந்த வறட்டுத்தன்மை. அந்த வறட்டு இருமலாக இருக்குது சார் எனக்கு சளியே இல்லை, ஆனால் நான் இருமுனா எனக்கு வறட்டுத்தனமாக இருமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தேங்காய் பால்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காய் பாலை காலையில் தேங்காய் பால் எடுத்து குடித்தோன்னா அந்த வறட்டு இருமல் போகும். அதே மாதிரி இந்த சளி பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனை, வறட்டு இருமல் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி, நாட்டுக்கோழி, நெஞ்செலும்பு சூப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய, சின்ன வெங்காயம், மிளகு, இஞ்சி, பூண்டு, நல்லெண்ணெய் நிறைய, முக்கியமாக நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய மருத்துவம். இந்த வறட்டு இருமல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வறட்டுத்தன்மையை மாற்றக்கூடிய தன்மை உடையது நல்லெண்ணெய். அதை இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கோழியோ இல்லை நம்ம வெள்ளாட்டங்கரின்னு சொல்லுவாங்க, இந்த நெஞ்செலும்பு சூப்புன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெஞ்செலும்பு எடுத்து கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம்,
நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி நல்லா சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு ஹோம் ரெமடி கிடைக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டாலோ, இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை மேற்கொண்டு சார் எனக்கு இதை எடுத்தேன், எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சமாக ஒரு அன்ஈஸி ஃபீல் இருக்குது சார், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். எங்களோட ஆதி சித்தா கிளினிக் டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.